இப்போ புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் முன்னாடியே வந்து சிலபஸ் மாற்றதுனால வந்து சிலபஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இது வந்து வரமா சாகுமா இல்லை நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா வந்து போன சிலபஸுக்கும் இப்போ இந்த சிலபஸுக்கும் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸை பொறுத்தவரையும் வந்து இப்போ போன சிலபஸில் பார்த்தீங்கன்னா வந்து 25 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட் எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் செல்வ கணபதி. இப்போ நடந்து முடிந்த 2024 குரூப் 4 வந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண்ணும் தரவரிசை அடிப்படையில் 3வது இடமும் கம்யூனில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து 2025க்கான வந்து சிலபஸ் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னே இந்த சிலபஸுக்கும் இப்போ இருந்த சிலபஸுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டு, இப்போ அந்த சிலபஸ் பார்த்தோன்னே வந்து என்ன தாட்டு ஃபஸ்ட்டு வந்து உருவாச்சுன்னா வந்து போன சிலபஸோடு இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து போன 2024 படிக்கும் போதெல்லாம் வந்து மொத்தம் 25 புக்கு படிக்கணும். தமிழுக்கே மொத்தம் 25 புக்கு படிக்கணும். ஆனால் இந்த சிலபஸ்ஸு அதோட இது கவர் பண்ணும்போது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட் கேப்பபிலிட்டி மட்டும் இருந்தால் அதை மட்டும் வளர்த்துக்கிட்டால் போதும். தமிழில் வந்து 95லாம் வந்து சாதாரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த அண்டர்ஸ்டாண்டபிள் கெப்பாசிட்டி மட்டும் நமக்கு வளர்த்துக்கணும் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. போன சிலபஸுக்கும் இப்போ இந்த சிலபஸுக்கும் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து போன சிலபஸில் வந்து இலக்கணம், அப்புறம் வந்து தமிழ் தொண்டு ப்ளஸ் வந்து இலக்கியம் மூணுமே வந்து ஓரளவுக்கு 30, 35, 30 அந்த ரேஞ்சில் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து இலக்கணத்தை வந்து கோர் பண்ணிட்டாங்க. இப்போ இலக்கணத்துலேயும் வந்து மொத்தம் 85 கொஷின் கேட்குறாங்க. இலக்கியம் அப்புறம் வந்து தமிழ் தொண்டுலேருந்து 15 கொஷினை வந்து குறைச்சிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து ஏன் இந்த மாறுதல் வந்து ஏற்படுத்துனாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து குரூப் 2 சிலபஸில் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதும் போது வந்து ஆங்கிலம் வழியாக படிக்கிறவங்க வந்து ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து தமிழ் வழி படிக்கிறவங்க வந்து ரொம்ப படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுற விதமாக வந்து தமிழ் மாணவர்களும் வந்து எளிமையாக இருக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்காக வந்து சிலபஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இது வந்து வரமா சாகுமா இல்லை நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலபஸ் வந்து போன டைமோட இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. புதுசாக படிக்கணும்னு சரி, ஏற்கனவே படிக்கணும்னு இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்ல ஸ்கோர் பண்ணுற மாதிரி சிலபஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இலக்கணத்தை எடுத்து பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே இருந்த இலக்கணத்தை தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போன டைம் வந்து 30-35 மார்க் கேட்பாங்க. இந்த டைம் வந்து 85 மார்க்கை வந்து கொஞ்சம் வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னா ஈஸி. ஏற்கனவே படித்தவங்களும் வந்து ஏற்கனவே படித்தது தான் கொஞ்சம் அதையே வந்து 30 மார்க் கேட்டது 85 மார்க்கு கேட்குறாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து இருக்கிறத சிலபஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. போன டைம் வந்து எவ்வளோ இலக்கணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ சுட்டு எழுத்துக்கள், ஒருமை பன்மையெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து புது புக்கிலே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில டாப்பிக் தான் வந்து பழைய புக்கில் கவர் ஆகுது தவிர மற்ற டாப்பிக்லாம் வந்து புது புக்கிலே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம புக்கை வந்து திரும்ப படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் வந்து சொல்லகராதி வந்து இந்த கொஞ்சம் ஒரு 80% அண்டர்ஸ்டாண்ட்னா வந்து ஒரு 20% வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எப்படின்னா வந்து இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி ப்ளஸ் வந்து ஊர் பேர்கள் மருவ சொற்கள் அது மாதிரி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 80% வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் வந்து அழகு 3 பார்த்திங்கன்னா வந்து சொற்றொடர் அமைத்தல். இப்போ வந்து நம்ம மனப்பாடம் பண்ண இல்லாமல் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்து சிலபஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து சொற்றொடர் அமைத்தல். இப்போ வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அலுவலகத்துலலாம் போயிட்டு பணி செய்யும் போது அங்கே வந்து நம்ம எப்படி நடைமுறையில் வந்து எப்படி அந்த லெட்டர் ரைட்டிங் எழுதுறது அது மாதிரி ஓரளவுக்கு வந்து நம்ம இப்போ வந்து தயார்படுத்துறதுக்காக வந்து வடிவமைச்சிருக்காங்க. மரபு தமிழ் இப்போ நடைமுறை வாழ்க்கையில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா வந்து இப்போ நேற்று அடைமழை பெஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் வந்து நம்ம உண்மையாக வந்து அடைமழை
பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறை தமிழில் இல்லாமல் வந்து கரெக்டான தமிழ் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சிலபஸை வடிவமைச்சிருக்காங்க. ப்ளஸ் இளமை பெயர்கள் அதெல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம புக்கில் இருக்கிறது தான். புக்கில் வந்து பழைய புக்கில் இந்த இளமை பெயர்கள் குறித்த செய்திகளும் வந்து பழைய புக்கில் நிறையா இருக்கும். பழைய புது புக்கில் ஒரு 80% இருக்குன்னா பழைய புக்கில் ஒரு 20% கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ என்ன இந்த இலக்கண பகுதியிலே வந்து புதுசாக என்ன இருக்குன்னா வந்து இந்த நிறுத்தற்குடியில் கால்புள்ளி அரைப்புள்ளி அந்த மாதிரி டாபிக் தான் வந்து இப்போ புதுசாக இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் இருந்தாலுமே வந்து இப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அழகு 4 வந்து கலைச்சொற்கள் கொண்டு வந்திருக்காங்க. கரண்ட் இஷ்யூஸில் வந்து என்ன கலைச்சொற்கள் போயிட்டுருக்கு, ப்ளஸ் வந்து சயின்டிஃபிக்கான கலைச்சொற்கள் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக அந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு. இப்போ வைரஸ்னால் என்ன தமிழ், பாக்டீரியானா என்ன தமிழ், பூஞ்சைக்கு வந்து வைரஸ் இது ஃபங்கைனா வந்து பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தெரியணும். அதுன்ற மாதிரி இப்போ வந்து வருஷத்தில் வந்து இந்த சொல் தான் அதிகமாக தேடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் எவ்வளோ வரும். அந்த கொஷினை கூட எடுத்து இது தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. கொஷின் வந்து கேட்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் பகுதிகள், எளிய மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸில் போயிட்டு முன்னாடி வந்து இந்த வேர்டெலாம் வந்து நம்ம கேள்விப்படுவோம். அதனால் வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சிலபஸ் செட் பண்ணியிருக்காங்க. இலக்கணத்தை முடிச்சுட்டு அழகு 7 பார்த்தீங்கன்னா வந்து இலக்கியம் புறம் வந்து தமிழ் தோண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 60 to 70 கொஸ்டின் வந்து தமிழ் தோண்டும் இலக்கியத்தில் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஷார்ட் பண்ணியிருக்காங்க, 15 கொஸ்டின் தான் கேட்பாங்க. போன டைமும் வந்து சிறப்பு தமிழ் வர படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க 10ஆம் வகுப்பு தரம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து ரொம்பலாம் போட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ரொம்ப ரிவிஷன்லாம் பண்ண தேவையில்லை. இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாபிக் கூட இருக்காது. அந்தளவுக்கு தான் வந்து இலக்கியமும் தமிழ் தோண்டும் இருக்குது. அது என்ன பண்ணலான்னா புக்கில் தேடி படிக்கலாம், இல்லைன்னா வந்து நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட்ஸ் எடுத்து படித்தாவே மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இலக்கியத்துக்கும் தமிழ் தோண்டுக்கும் ரொம்ப எஃபோர்ட் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதில் முக்கியமாக படிக்க வேண்டிய இடமே எங்கன்னா இலக்கணம் தான் படிக்க வேண்டிய இடமா இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து மனப்பாடம் பண்ணி சிலபஸ் என்னென்னா வந்து மாணவர்கள் வந்து புரிதல் இருந்தால் தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இலக்கணத்தை வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இப்போ நிலைமை இருக்குது. தமிழ்லேயே வந்து இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அந்த அழகு 7 பார்த்தோன்னா வந்து திருக்குறள் 20 அதிகாரம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 25 அதிகாரம் இருந்துச்சு, இப்போ 20 அதிகமாக குறைச்சிருக்காங்க. அது ஒரு பெனிஃபிட்டு தான். அதனால் வந்து இந்த டாபிக் திருக்குறள் இந்த டாபிக் மட்டும் படித்தாவே ஓரளவுக்கு நம்ம கவர் ஆகிடலாம். போன டைமோட இந்த டைமுக்கு குறைவாக தான் இருக்குது. இப்போ இலக்கியம் பார்த்திங்கன்னா போன டைம் 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். சங்க இலக்கியங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அறநூல்கள்லேயே ஒரு திருக்கடிகம் என்னென்ன பதி சிறுபஞ்சமனம் ஏலாதின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அதெல்லாம் எங்கெங்கே புக்கில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம ஹெட்டிங் போட்டு தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சோமே ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இப்போ தமிழ் தோண்டு பார்த்திங்கன்னா வந்து பாரதிதாசன் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு போன டைமு. இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. தமிழ் தோண்டில் வந்து பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடியில் அடிகளார், கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் தான் இருக்குது. போன டைம் வந்து ஒரு 100%ல் வந்து ஒரு 20% தான் வந்து தமிழ் தோண்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது முடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கால அளவு எடுத்துக்காது, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ ஏற்கனவே படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வந்து ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்தால் இந்த சிலபஸை வந்து முடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக படிக்கிறவங்களும் இலக்கணத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு படித்தா ஸ்கோர் பண்ணிடலாம். இதே மாதிரியே வந்து போன டைம் தமிழ் இலக்கியம் அப்புறம் தமிழ் தோண்டெலாம் வந்து ரொம்ப வைடாக படித்தவங்க இலக்கணத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இலக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதனால் புதுசாக படிக்கிறவங்களும் ஏற்கனவே படிக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்காது. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும்தான் இந்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு 10 யூனிட்டாக கொடுத்துருந்தாங்க. யூனிட் 8, 9 வந்து புதுசாக ஆட் பண்ணி நமக்கு வந்து
புதுசாக ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க. இப்போ அதே தான் வந்து குறைச்சிருக்காங்க. அதை வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுருக்காங்க. யூனிட் 8, 9 படிச்சோம்ல முன்ன தனியாக அதை வந்து குறைச்சிருக்காங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம், இதை வந்து எக்கனாமி கூட இணைச்சிட்டாங்க. யூனிட் 8க்கு நம்ம தனியாக படிச்சோம் இல்லைங்களா, அது வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அது கூட வந்து இணைச்சிட்டாங்க. இப்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா, நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லிட்டாங்க எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ கொஷின் சொல்லிட்டான். இப்போ ஜென்ரல் சயின்ஸில் வந்து 5 கொஷின், ஜியாகிரஃபியில் 5 கொஷின் சொல்லிட்டான். ஸோ வந்து இப்போ இந்த 2 யூனிட்டுக்கும் வந்து நமக்கு 10 கொஷின் வரப்போகுது. ஸோ நம்ம வெயிட்டேஜ் பேஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ அதிகமான வெயிட்டேஜ் எது கொடுத்துருக்காங்கன்னா பாலிட்டிக்கு வந்து 15 கொஷின் சொல்லியிருக்கான். எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் வந்து 20 கொஷின். தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இதுக்கு வந்து ஒரு 20 கொஷின். இப்போ இந்த ஒரு இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி இதுக்குள்ளேயே வந்து நமக்கு ஒரு 20, 40, ஒரு 55 கொஷின் பக்கம் வந்துருச்சு. இந்த ஒரு 3 யூனிட்லேயே வந்து நமக்கு 55 கொஷின் வந்துருச்சு. ப்ளஸ்ஸு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இதுக்கு வந்து ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 4 யூனிட்டில் மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 கொஷின் பக்கம். இந்த ஒரு 4 யூனிட் மட்டும் 65 கொஷின் பக்கம் வந்துடுது. அப்போ நம்ம எப்படி படிக்கணும்னா, இந்த 4 யூனிட்டை எப்படி தரவாக படிக்கிறது? ஏன்னா இதில் பண்ணிங்கன்னா 65 கொஷின் ப்ளஸ்ஸு ரீசனிங் ஆப்டிடியூட் வந்து 25 கொஷின் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்குன்னா, அதிகமான வெயிட்டேஜ் எதுக்கு இருக்குது? இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, தமிழகத்து வளர்ச்சி நிர்வாகம், இந்த ஒரு அப்புறம் தமிழ் சொசைட்டி, இந்த 3 யூனிட் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 55 கொஷின் பக்கம் வந்துடுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக இருக்கணும். இது நல்லா அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கான நோட்ஸ், இதுக்கான டெஸ்ட்டு, இதுக்கான பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா புதுசாக வரவங்க வந்து அந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவன் பேட்டர்ன் கொடுத்துட்டான். அதுக்கு எப்படி நம்ம இந்த ஷார்ட் டைமில் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்குன்னா, அந்த டைம் எப்படி இதை கன்வெர்ட் பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி தான் சிலபஸை வச்சு தான் கவர் பண்ணி ஆகணும். இந்த டைமில் உட்காந்து நம்ம சயின்ஸ் படிக்கிறதோ ஜியாகிரஃபி படிக்கிறதோ ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து பண்ணக்கூடாது. 60 கொஷின் வருதா, அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் ஜியாகிரஃபி பார்க்கணும். இது வந்து ஜிஎஸ்க்கான மெத்தட் தான். இது முக்கியமாக வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஜிஎஸ் தான் படிக்கணும் நம்ம அதிகமாக. ஏன்னா அதுலேருந்து தான் ரிஃப்ளெக்டாக வரப்போகுது டேரெக்டாக. ஸ்கூல் புக் எடுங்க. இந்த இப்போது பாலிட்டினா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாலிட்டி எல்லாத்தையும் படிச்சிடுங்க. எக்கனாமிக்ஸுக்கும் அதே மாதிரி தான். தமிழ் சொசைட்டிக்கு வந்து சங்க தமிழ், இப்போ உங்களுக்கு அங்கே நீங்கள் தமிழ் படிப்பீங்க இல்லைங்களா, இலக்கியங்க, அதோட ஒரு பார்ட்டாக தான் இங்கே இருக்கும். அப்புறம் திருக்குறள், அதுவும் வந்து இங்கே உங்களுக்கு ஜிஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு டபுள் பெனிஃபிட் தான். அங்கே படிச்சதே தான் இங்கேயே கொண்டு வர போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்காங்க. இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேட்டர்ன். அவன் ஷெடியூல் கொடுத்துட்டான், இவ்வளோ கொஷின் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துட்டான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் ஸ்கூல் புக்கு பிரித்து வச்சு நீங்கள் படிக்கிறது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஹேபிட்டில் வந்து 25 கொஷின் கேட்பாங்க முன்னாடி. இப்போ அது 2ஆக பிரிச்சுட்டான், ஆப்டிடியூட், ரீசனிங் வந்துட்டு. இப்போ ஆப்டிடியூட் வந்து வழக்கமாக பண்ணுறதானீங்களேன். இப்போ எப்படி தமிழுக்கு அவன் வந்து மனப்பாடம் பண்ணுறதுலேருந்து புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வந்தானோ, அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து புரிய வர ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா வந்து ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு போய் போகிறது, ஷார்ட்கட் போகிறது, இந்த மாதிரி போயிட்டே கிடந்தா அது வந்து ஒரு ஒரு ஃபேர் காம்படிஷன் மாதிரி இருக்காதுன்னு வைங்களேன். ஸோ அதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், இவன் ரீசனிங் மாதிரி உங்களை யோசிக்க வைக்கிறான். அந்த டைமில் ஒரு 10 கொஷின் அதை கொடுத்துட்டான். இதை நீங்கள் வந்து சில இது வந்து அந்த டைஸு இதெல்லாம் வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது இந்த டைம் என்ன டேட்டா கொடுத்து 10 கொஷின் ரீசனிங்கில் வரப்போகுது. ஸோ ஒரு விஷுவல் ரீசனிங் என்ன, ஆல்பர் நியூமரிக் சீரிஸு, டைஸு, பசில், லாஜிக்கல் ரீசனிங், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய சோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த எய்ம்டிஎன்ல வீடியோவில் வந்து இது ஒவ்வொரு டாபிக் பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கான். அதை நீங்கள் பார்த்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த 10 கொஷின் அழகாக போட்டுடலாம். ஆப்டிடியூடுக்கு வந்து வழக்கமாக பண்ணுற அதே மெத்தட் தான். ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேக்ஸை சால்வ் பண்ணி அந்த மெத்தட் சிலபஸில் கவர் ஆகிற எந்தெந்த லெசன் பயிற்சி நகர் கவர் ஆகுதோ அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டி போதும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் எளிமையாக பண்ணியிருக்கான்னு வைங்களேன். இந்த ஆப்டிடியூட் எப்படி 25 கொஷின், இப்போ சிலர்லாம் வந்து மேக்ஸ் எனக்கு வராது, நான் எப்படி இது பண்ணுன்றவங்க வந்து ரீசனிங் அவங்க அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். 1-2 அவங்க விட்டால் கூட இங்கே ரீசனிங் அழகாக எடுத்துடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஜிஎஸ்ல இருக்கிற ஒரே சேஞ்சஸ் இது ஒன்று மட்டும்தான். அதே சிலபஸ், அவன் ரீசனிங் வந்து ஒரு 10 கொஷின் சொல்லியிருக்கான், ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்கான். மற்றபடி நமக்கு வெயிட்டேஜ் கொடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். ஸ்கூல் புக் எடுத்து வச்சோம்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் நீங்கள் 6வது 12வது புக் வரைக்கும் 6 to 10 கண்டிப்பாக படித்தாகணும். 11, 12 வந்து அந்த சிலபஸ் கவர் ஆகிற டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜியாகிரஃபி, ஜென்ரல் சயின்ஸ் இது ரெண்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற 6 to 10 வந்து கவர் பண்ணிடுங்க. இதை பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்கோர் எடுத்துடலாம். நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா நீங்கள் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அந்த சிலபஸுக்கு எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அழகாக நீங்கள் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அந்தந்த யூனிட்டில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துட்டான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இஷ்யூ படிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களோட சிலபஸோட ரிலேட்டடாக இருக்கணும். தேவையில்லாமல் போய் புதுசாலாம் படிக்க தேவையில்லை. முன்னாடி கொடுத்தது அதே தான். ஜியாகிரஃபியில் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுத்துட்டான். ஜியாகிரஃபி சிலபஸ்லேயே வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டான். இப்போ ஒரு ஜியாகிரஃபி படிக்கிறீங்கன்னா அது இப்போ கரண்ட் ஜியாகிரஃபிக்குள்ளே என்னென்ன இம்பாக்ட் ஏற்படுத்துன்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ பாலிட்டிலும் அதே மாதிரி தான். பாலிட்டிலையும் இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன,
ரீசன்ட் கேசஸ் என்ன, ரீசன்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன, இந்த மாதிரியான இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். சிலபஸ்க்குள்ளேயே வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்ததுனால நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை கோராக வச்சு மனப்பாடம் பண்ணி காமிச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறீங்கன்னா அது எங்கே உங்களுக்கு லிங்க் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் அந்த இதில் தான் கண்டுபிடிக்க முடியும். சிலபஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சது தான் உங்களுக்கு வந்து பேப்பர் படிக்கும்போது அது தெரிய வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெகுலரான படிக்கிற ஹேபிட்டை வச்சுக்காங்க. ரெகுலரான கரண்ட் ஈவெண்ட்டு பாலிட்டியில் வச்சுன்னா ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஒப்பீனியன் வச்சு தான் நீங்கள் அடுத்து மெயின்ஸ் எழுதுவீங்க. அது நீங்கள் எங்கே வேணால் அப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் ப்ரிலிம்ஸோட ஸ்டேட்மெண்ட் ரீசனிங் கூட உங்களுக்கு வந்து ஒரு அப்போ தான் ஒரு ஐடியாவே கிடைக்கணும் வைங்களேன். ஏன்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது விளக்கதா இல்லையான்னு கொடுக்குறாங்கன்னா அது வந்து என்ன அடிப்படையில் அது அந்த ஆன்சர் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதலுக்கு வந்து நீங்கள் டெய்லி படிக்கிறீங்களா நியூஸ் பேப்பரு, அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த நாலேஜ். இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையும் வந்து பெருசாக சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா வந்து அந்த யூனிட்டை தான் வந்து மாற்றி இப்போ 10 யூனிட் இருக்கிறத வந்து 6 யூனிட்டை கொடுத்து ப்ளஸ் வந்து ஆப்டிடியூட் சேர்த்துருக்காங்க. ஒண்டி இருக்கிறது தான் அப்படியே தான் இருக்குது, இருக்கிற டாப்பிக்கே அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் உடச்சி இப்போ பாலிட்டினா வந்து பாலிட்டியில் வந்து என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரி லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. தவிர இப்போ ஜிஎஸ்டில் வந்து பெருசாக சேஞ்ச் ஆகுமான்னு தெரில. ஆப்டிடியூட் மொத்தம் வந்து ஆப்டிடியூட் 10 மார்க்கு, ரீசனிங் ஆப்டிடியூட் 15 மார்க்கு, ரீசனிங் வந்து 10 மார்க்காக வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ என்ன பெனிஃபிட்னால் வந்து ஆப்டிடியூடில் வந்து இப்போ ரீசனிங் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆப்டிடியூடோட கம்பேர் பண்ணும்போது வந்து ரீசனிங் பார்ட் வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து அப்ளை பண்ணவே போதும் ஆன்சர் வந்துடும். ஆப்டிடியூடில் வந்து ரொம்ப கஷ்டமான பகுதிகள்லாம் வந்து இந்த ப்ராபபிலிட்டி மாதிரி பகுதிகள்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அந்த பகுதியெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து ஆப்டிடியூடும் வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அதுதான் வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து பாலிட்டி, அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸு, அப்புறம் யூனிட் 8 இப்போ வந்து யூனிட் 6ன்னு இருக்குது. இப்போ அதுதான் வந்து கோராக இருக்குது. ஏன்னா ஸ்கோர் பண்ணுற ஏரியா அதுதான். இருந்தாலுமே வந்து அது குரூப் 4 படிக்கிறவங்க வந்து இந்த யூனிட் முக்கியமான வந்து 4 யூனிட்டு படிச்சுட்டு ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கோர் ஹையாக பண்ணோன்னா வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எப்படின்னா வந்து இந்த ஜியாகிரஃபி 5 மார்க்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து சயின்ஸ் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுவும் வந்து படிக்க முடியக்கூடாது. சரி இது படித்தா போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணதுனால வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ மார்க்கெலாம் கேட்கல அவங்க. அதனால் எந்த வயதுனாலும் அவங்க போக முடியும். இப்போ சயின்ஸ் வந்து 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்ஸே படிக்காமல் போனாங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கே சயின்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம படிக்காமல் போனாலும் 5 மார்க் விடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரொம்ப மார்க் ஹையாக வெயிட்டேஜ் இருக்க வந்து நல்லா டைம் கொடுத்து படிங்க. ப்ளஸ் வந்து இப்போ ஜியாகிரஃபியும் சயின்ஸும் வந்து விட்டு படிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வந்து இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுங்க. ப்ளஸ் வந்து அதையும் நம்ம வந்து படித்தா மட்டும்தான் வந்து ஸ்கோர் 180 மேலே ஸ்கோர் பண்ணுறதுலாம் சாத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். போன சிலபஸில் பார்த்திங்கன்னா வந்து 25 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிடியூட் 15 கொஷின்ஸு, அப்புறம் வந்து ரீசனிங் வந்து 10 கொஷின்ஸாக வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து மாணவர்களோட வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத வந்து அது ஒரு சோதிக்கிறதுக்காக வந்து ரீசனிங் வந்து பாட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஆப்டிடியூடோடு பார்த்திங்கன்னா வந்து ரீசனிங் தான் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்டிடியூட் அப்படிலாம் இல்லை, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ரீசனிங்னால் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம அதை பார்த்துட்டு அது ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. டக்குன்னு ஆப்டிடியூடோடு கம்பேர் பண்ணும்போது பாதி டைம் தான் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இப்போ ரீசனிங் பார்ட் எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ இருக்க நான் பார்த்த வரையுமே வந்து ரீசனிங்க்கு வந்து இருக்கிற நல்ல சோர்ஸ் வந்து AMTMலாம் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ குரூப் 2A வந்து 30க்கு மேலே 40 கொஷின் வந்து குரூப் 2A இருக்குது. அது எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து தனித்தனியாக வீடியோ போட்டு AMTN வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்போ குரூப் 2A படிக்கிறவங்க எல்லாருமே வந்து அதர் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ரீசனிங் மட்டும் AMTN மட்டும் தான் பார்க்குறாங்க. நான் என்னோடய சர்க்கிளில் பார்த்த வரையும். அதனால் வந்து ரீசனிங் பாட்டுக்கு AMTN தவிர வந்து நல்ல சோர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, நான் பார்த்த வரையும். அதனால் வந்து AMTNல இங்கே கொடுத்துருக்க டாபிக் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு எனஃப் தான். ப்ளஸ் வந்து ஆப்டிடியூடில் வந்து 15 கொஷின்ஸ் இருக்குது. அந்த இதுக்கு முன்னாடி இருந்த விட இந்த ஆப்டிடியூடில் வந்து ரொம்ப கடினமான பகுதியில் வந்து தூக்கியிருக்காங்க.
அதனால் வந்து இப்போ நீங்கள் ஆப்டிடியூட் பார்த்தா கூட எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான். நியூ சிலபஸ் கரண்ட் அவர்ஸும் வந்து தனியாக வந்து ஒரு யூனிட் இல்லை. போன டைம் வந்து ஒரு செகண்ட் யூனிட் கொடுத்து ஒரு 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க, அது படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போன டைம் வந்து மற்ற யூனிட்டுக்கு சம்மந்தமே இல்லாத டாப்பிக்லாம் படிச்சுட்ருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த விருதுகள், விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் வந்து படிச்சுட்ருப்போம். இது வந்து நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் படிச்சுட்ருப்போம். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பாலிட்டின்னு எடுத்தால் பாலிட்டிக்கு வந்து கரண்ட் அவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அவர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதனால் வந்து நம்ம சிலபஸை விட்டு நம்ம வெளியே போக மாட்டோம். இப்போ பாலிட்டினா பாலிட்டியில் எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, பாலிட்டி ரிலேட்டடாக நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் வந்து நம்ம அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விருது படிச்சோன்னா இப்போ குரூப் 4 விருது கேட்டாங்க, அடுத்த எக்ஸாமில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. குரூப் 1 யூஸ்ஃபுல்லாக இருக்காது பெருசாக. கோர் யூனிட்டில் வந்து கரண்ட் அவர்ஸ் வச்சதுனால நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாலிட்டியில் கரண்ட் அவர்ஸ் வச்சதுனால பாலிட்டியும் படித்த மாதிரி ஆச்சு, பாலிட்டி சம்மந்தமான கரண்ட் அவர்ஸும் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆச்சு. மாணவர்களோட அந்த அப்ளிகேஷனு ப்ளஸ் வந்து நடைமுறை வாழ்க்கை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏற்ற மாதிரி சிலபஸ் அமைச்சிருக்காங்க. இப்போ புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் முன்னாடியே வந்து சிலபஸ் மாற்றதுனால வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களும் சரி, ஏற்கனவே படித்தவங்களுக்கும் சரி, இந்த ஒரு 6 மாதத்தில் வந்து ஈஸியாக வந்து சிலபஸை வந்து முடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக முடிச்சிட முடியும். இந்த இப்போ சேஞ்ச் பண்ணுற சிலபஸ்லாம் வந்து ஒரு 4 to 5 monthsலேயே வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ் போன டைம் வந்து ரொம்ப படிக்கிற மாதிரி இருந்துச்சு. 25 புக்கெலாம் படிக்கிறதுலாம் 6 மாதம்லாம் கண்டிப்பாக பத்தாது, ஒரு வருஷம் தேவைப்படும் நல்லா ஃபுல்ஃபில்டாக படிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இலக்கணன்றதுனால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 monthsலேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1 or 2 monthsலேயே கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து ஜிஎஸ் ஏற்கனவே படிச்சிட்டவங்க அப்படியே கோத்ரூ பண்ணலாம். ப்ளஸ் வந்து இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு கூட என்னென்ன வெயிட்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு ப்ளஸ் வந்து சயின்ஸும் ஜியாகிரஃபியும் வந்து ஓரளவுக்கு நல்லா மீடியம் படித்தா கூட நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கும் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் 25 கொஷினுக்காக நிறைய எஃபர்ட் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரீசனிங்கை வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே அது வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியல. அதனால் வந்து இந்த 6 மாதத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கான சிலபஸ் தான் இது. இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்து உங்களுடைய தவறுகள்லாம் ரெஃப்டி பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணி டாப்பில் வரலாம். 2025 குரூப் 4 எழுதுகிற அனைத்து ஆஸ்பிரண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.